அதாவது இன்னைக்கு என்ன டே அப்படின்னா அதிமுகவை வச்சு பங்கம் பண்ற டே அப்படின்ற மாதிரி எல்லாரும் பங்கம் பண்ணிக்கிறாங்க வரிசையா. சரி, வரிசையா பங்கம் பண்ணதுல முதல்ல பங்கம் பண்ணது யார்? தமிழ்நாடு முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர் தான். இப்போ அவர் ஒரு மேடையில் பேசுகிறார். பேசும்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் பிஜேபி கவர்மெண்ட்டை சாடி பேசுகிறாரு. அவங்க நமக்கு பட்ஜெட் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ற நிறைய குறைகள் சொல்கிறாரு. வீடு கட்டும் திட்டத்துக்கு அவங்களுடைய பேரில் வீடு கட்டும் திட்டம் இருக்குது. ஆனால் அவங்க கொடுக்குற பட்ஜெட்டு வெறும் 70,000 சொச்சம். ஆனால் நம்ம கொடுக்குறது 1,00,000க்கு மேலே. அப்போ காசு இந்த உங்களுது, ஆனால் ஊட உங்களுது அப்படின்ற மாதிரி விமர்சனம்லாம் வைக்கிறார். இதோடு சேர்ந்து அப்படி போயிட்டு இருக்கும்போது இங்கே அவங்களுடைய வாட்ஸ்அப் பழிக்கலன்ட்டு அதிமுகவையும் கூட்டுக்கிழமையாக சேர்த்துக்கிறாங்க அப்படின்ற லெவலுக்கு பேசியிருக்காரு. இந்த இடத்துல அதிமுக மீது நடந்த அட்டாக் நம்பர் 1. 1,20,000 வீடு கட்ட முடியுமா? அதுலேயும் 60%, அதாவது 72,000 ரூபாய் தான் ஒன்றிய அரசு தருது. மீதி கூடுதலாக நம்ம மாநில அரசு 1,62,000 ரூபாய் கொடுத்து வீடு கட்டி தரோம். பேரு தான் அவங்களோடது, நிதி நம்மோடது. அதனால தான் நான் ஏற்கனவே ஒரு டைலாக் சொன்னேன், நினைவுபடுத்தினேன். மாப்பிள்ளை அவர் தான், ஆனால் அவர் போட்டு இருக்கக்கூடிய சட்டை என்னோடது. இப்படிதான் தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நிதியை ஒழுங்கா தர்றதில்லை. தந்தாலும் அரைக்குறை தான். தமிழ்நாட்டு மக்களை மதத்தால சாதியால பிளவுபடுத்த தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டு வராங்க. அவங்களால முடியாதப்போ இங்க இருக்கக்கூடிய அதிமுக கட்சியை சேர்த்துக்கிறாங்க. தமிழ்நாட்டில் மதத்துக்கு ஆபத்துன்னு அதிமுக வச்சுக்கிட்டு பாஜக பேசுறாங்க. உண்மையிலே சொன்னா தமிழ்நாட்டில் பாஜக கூட்டணிக்கு தான் இப்ப ஆபத்து. மிஸ்டு கால்லாம் கொடுத்து பார்த்தாங்க கட்சியை வளர்க்க முடியாம போனவங்க. தங்களுடைய அரசியல் லாபத்துக்காக இப்ப கடவுள் பெற மிஸ்யூஸ் பண்றாங்க, மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவங்களோட போலி பக்தியை, அரசியல் நாடகத்தை இங்கே யாரும் ஏற்க மாட்டாங்க. இது தமிழ்நாடு, தந்தை பெரியார் உருவாக்கிய மண், அண்ணா வளர்த்த மண், கலைஞர் அவர்கள் இதை மீட்ட மண்.